ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் பேசுறதுக்கான 10 வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நம்ம எங்க பயன்படுத்தணும், அதோட தமிழ் அர்த்தம் என்ன, இந்த மாதிரி எளிமையா நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம புதிய 10 வார்த்தைகள் கத்துக்க போறோம். ஆல்ரெடி இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா இன்னும் நல்ல தெளிவா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம எங்க பயன்படுத்தணும், இதோட தமிழ் அர்த்தம் என்ன, இதுக்கான சென்டென்சஸ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன். இன் அப்படின்னா இல் அப்படிங்கிற அர்த்தம் நமக்கு தெரியும். இந்த இல் அப்படிங்கிற அர்த்தம் வருடம், அதாவது வருடத்தை சொல்லி குறிப்பிடும் போதும் நம்ம இன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். எக்ஸாம்பிள் பாருங்க, இது 2023 நடந்தது. 2023 நடந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம். சோ இங்க வருடத்தை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம்னா, இட் ஹேப்பன்ட் இன் 2023. இட் ஹேப்பன்ட் இன் 2023 இல்லனா 2023 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2023 அப்படின்றது தான் கரெக்டா இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது. இங்க இன் அப்படிங்கிறது இல் அப்படிங்கிற அர்த்தம் தான். நம்ம வருடத்தை சொல்லும் போதும் இன் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன், இங்கேயும் இன் தான். இங்க இன் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான். அதாவது மாதத்தில், இப்ப மார்ச்சில், ஏப்ரலில், இந்த மாதிரி மாதங்களை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் இல்லையா. நான் மார்ச்ல பிறந்தேன், நான் ஏப்ரலில் பிறந்தேன். சோ அங்க ஏப்ரலில் அந்த இல்லன்னு வருது பாத்தீங்களா, அதுதான் இன். சோ இங்க நம்ம மாதம் அப்படின்றதுக்காக நம்ம இன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கோம். அதாவது மாதம், அதுக்கு அடுத்து இல் அப்படின்னு வருது பாருங்க, அதுக்காக நம்ம இன் பயன்படுத்தியிருக்கோம். எக்ஸாம்பிள், நான் மார்ச்சில் பிறந்தேன். சோ இத நாம இங்கிலீஷ்ல ஐ வாஸ் born in மார்ச். சோ இங்க மார்ச்சில் அப்படின்றத நம்ம தமிழ்ல சொல்லியிருக்கோம். மார்ச் பிளஸ் இல், மார்ச்சில். அத நம்ம இங்கிலீஷ்ல இன் மார்ச், இன் மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்னுக்கும் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்க நம்ம மாதத்து கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இதுவுமே இன் தான். இன் அப்படிங்கிறது இங்க இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான். இந்த இல்ல அப்படிங்கிற அர்த்தம் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, நகரம், நாடு. அதாவது நான் இந்த நகரத்தில் வசிக்கிறேன், இந்த நாட்டில் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த நாட்டோட பேருனா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் மலேசியாவில் வசிக்கிறேன் அப்படின்னும் போது அந்த மலேசியா வில் அப்படின்னு பாத்தீங்களா, மும்பையில், சென்னையில், இதெல்லாமே நகரங்கள். சோ இங்க அந்த நகரத்துக்கு கூட இல்ல அப்படிங்கிறது சேர்ந்து வருது இல்லையா, அதுதான் நம்ம இன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு, இவர் மும்பையில் வசிக்கிறார். இவர் எங்க வசிக்கிறாரு, மும்பையில். சோ மும்பை பிளஸ் இல், அந்த இல் வருது பாத்தீங்களா, அதுதான் இன். இத இங்கிலீஷ்ல he lives in மும்பை, he lives in மும்பை. இவர் அப்படிங்கிறதுக்கு he, வசிக்கிறார் lives, எங்க வசிக்கிறாரு, மும்பைல. அப்ப மும்பை இல், இன் மும்பை. சோ இங்க இருக்கக்கூடிய இன் அப்படிங்கிறதுக்கும் இல்ல அப்படின்னு அர்த்தம் தான். நாம நகரம், நாடு இதை மென்ஷன் பண்றதுக்கு இங்க இன் அப்படின்றத நம்ம பயன்படுத்தி இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அட். அட் அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிற அர்த்தம். இங்க இந்த அட் அப்படிங்கிறத நம்ம எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு, பக்கத்தின் மேல்புறத்தில் உங்கள் பெயரை எழுதுங்கள். அதாவது இந்த பேஜ்ல டாப்ல உங்களோட பேரை எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்றோம், இந்த இடத்துல எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம இங்க அட் பயன்படுத்தி இருக்கோம். இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, ரைட் யுவர் நேம் அட் த டாப் ஆஃப் த பேஜ், அட் த டாப் ஆஃப் த பேஜ். இங்க குறிப்பிட்ட அந்த இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம், அட் பயன்படுத்தி இருக்கோம். உங்களோட இந்த பக்கத்தில் மேல் புறத்தில், அந்த புறத்தில் வருது பாத்தீங்களா, உங்களோட பெயரை எழுதுங்கள், அட் த டாப் ஆஃப் த பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன்னும் அட் தான். அட்னா இங்கேயும் இல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான். இங்க என்ன மாதிரி சந்தர்ப்பத்துல பயன்படுத்தி இருக்கோம் அப்படின்னா, இரவு அல்லது குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட ஒரு நேரத்துல நான் அவங்கள கூப்பிட்டேன், குறிப்பிட்ட நேரத்துல போனேன் அப்படின்ற மாதிரி நேரங்களை குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா. இல்லைன்னா இரவு அப்படின்ற இடங்கள்ல நம்ம அட் பயன்படுத்துறோம். உதாரணம், இரவு 10 மணிக்கு என் நண்பர் என்னை அழைத்தார். சோ நைட்டுக்கு 10 மணிக்கு என்னோட நண்பர் அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை இங்கிலீஷ்ல மை ஃப்ரெண்ட் called me at 10 o'clock at night, 10 o'clock at night. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு இடத்துல அட் பயன்படுத்தி இருக்கோம். மேல நம்ம குறிப்பிட்ட இரவு அப்படிங்கிற இடத்துலயும் அட் வருது. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட நேரம் சொல்றோம், எத்தனை மணிக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ற இடங்களையும் அட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ at 10 o'clock, அதே மாதிரி at night.
சோ இது வந்து அடுத்து எட்டி பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சந்தர்ப்பம். அடுத்தது ஆன். ஆன் அப்படிங்கிறது மேல் அல்லது மீது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வந்து வரும். இதுல எக்ஸாம்பிள் பாருங்க. சுவரின் மீது ஒரு கடிகாரம் உள்ளது. அதாவது அந்த சுவருக்கு மேல, மேல் அப்படின்றது அந்த மேல இருக்கிறது, மீது அப்படிங்கிறது ஒரு டேபிளுக்கு மேல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மேல வைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம சொல்லியிருக்க உதாரணம் சுவருக்கு மேல ஒரு கடிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சோ இத வந்து there is a clock on the wall. on the wall. இங்க வந்து கடிகாரம் உள்ளது. எங்க கடிகாரம் உள்ளது? சுவரின் மீது. சோ சுவரின் மீது அப்படின்றதுக்கு தான் on the wall அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஆன் அப்படிங்கிறது மேல் இல்லனா மீது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம சொல்லும் போது ஆன் வந்து பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆன் தான். இந்த ஆன் அப்படிங்கிறது கிழமை நம்ம குறிப்பிடும் போது எப்படி வந்து பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்க்கலாம். இது இன்னொரு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான். அதாவது கவிதா சனிக்கிழமை வருவாள். கவிதா வந்து எப்போ வர்றா? சனிக்கிழமை வருவாள். இங்க வந்து கவிதா வில் கம். கவிதா வருவாள் அப்படின்றது கவிதா வில் கம். என்னைக்கு வருவா? சனிக்கிழமை. சோ இங்க வந்து பாருங்க, சாட்டர்டேக்கு முன்னாடி ஆன் சாட்டர்டே, ஆன் சாட்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து நம்ம கிழமையை குறிப்பிடும் போது ஆன் வந்து பயன்படுத்தியிருக்கோம். ஆன் அப்படிங்கிறது கிழமைக்கு மட்டும் வந்து வராதுங்க. இதுவே தேதி குறிப்பிடும் போது நம்ம ஆன் வந்து பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு அவள் 2023 மே 10 அன்று பணம் செலுத்தினாள். சோ அங்க வருஷமும் நம்ம வந்து அந்த டேட்டும் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். இங்க வந்து தேதியை மென்ஷன் பண்ணி சொல்றோம். இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா she paid. ஏன்னா செலுத்தினாள் அப்படின்றது பாஸ்ட்ல இருக்கு, அதனால பெய்டு பாஸ்ட்ல சொல்லியிருக்கோம். she paid. அவள் செலுத்தினாள். எப்ப செலுத்தியிருக்கா? on 10th May 2023 இல்லைன்னா 2023. அதாவது மே 10ஆம் தேதி அன்னைக்கே அவ வந்து செலுத்திட்டா அப்படின்னு சொல்லும் போது இங்க வந்து ஆன் அப்படிங்கறத நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இப்போ இங்க நம்ம பார்த்த ப்ரிப்போசிஷன் எல்லாமே உங்களுக்கு நான் 2-3 சிச்சுவேஷன் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இதெல்லாமே ஒண்ணு வந்து மேல் அப்படின்னா மேல்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. அதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறது மூலமா அதை ஈஸியா நம்மளால பயன்படுத்த முடியும். அதனாலதான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து எக்ஸாம்பிளும் பிளஸ் வந்து அதோட அர்த்தம் என்ன மாதிரி வருது அப்படின்றதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பை. பை அப்படிங்கறது ஆள். அதாவது இப்போ இந்த போன் வந்து இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து இவனால அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா. சோ இங்க வந்து இவனால், அவனால், அந்த ஆள் அப்படின்றது மாதிரி வருது பாத்தீங்களா. சோ அந்த இடங்கள்ல நம்ம பை வந்து பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த பையனால் போன் உடைக்கப்பட்டது. சோ போன் வந்து உடைஞ்சிருச்சு. யாரால உடைக்கப்பட்டுச்சு? யாரால அது வந்து உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னு போது பையனால் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ பையன் அப்படின்றது பாய், பையனால் அந்த ஆளுன்றதுக்கு தான் நம்ம பை வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதை நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா the phone was broken. போன் உடைக்கப்பட்டுருச்சு. அடுத்து வந்து யார் உடைச்சாங்கன்னு சொல்ல போறோம். அப்போ பையனால் by the boy, by the boy அப்படின்னு சொல்லியிருக்கோம். the phone was broken by the boy. அந்த பையனால் போன் உடைக்கப்பட்டது. இங்க அந்த ஆள் அப்படிங்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அப்ப பை அப்படிங்கிறது இந்த சிச்சுவேஷன்ல ஆள் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்பட்டிருக்கு. பை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆள் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட முடியாது. இங்க வந்து பாருங்க, பை அப்படிங்கிறது மூலமாக. அதாவது நான் பஸ் மூலமா வந்தேன், பஸ்ல வந்தேன். அதாவது பஸ் மூலமாக நம்ம அதிகம் பேச மாட்டோம். பஸ்ல வந்தேன், கார்ல வந்தேன், பைக்ல வந்தேன், சைக்கிள்ல வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. எதன் மூலமா நீங்க அந்த விஷயத்த வந்தீங்க? ட்ரெயின் மூலமா, அந்த மாதிரி சொல்லும் போது அந்த மூலமாக அப்படிங்கிறது வந்து எது மூலமா நம்ம வந்தோம் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். சோ இங்க வந்து பை வந்து மூலமாக, இதன் மூலமாக அப்படின்ற அர்த்தமா வரும். எக்ஸாம்பிள், நான் கார் மூலமாக இங்க வந்தேன். நான் கார்ல இங்க வந்தேன். இதுதான் இதுக்கான கரெக்ட் அர்த்தம். இதை நாம இங்கிலீஷ்ல ஐ கேம் ஹியர். நான் இங்க வந்தேன். எது மூலமா வந்தேன்? பை கார். இதுவே நான் வந்து பஸ்ல வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ கேம் ஹியர் பை பஸ். நான் வந்து ட்ரெயின்ல வந்தேன். ஐ கேம் ஹியர் பை ட்ரெயின். இந்த மாதிரி எதை மூலமா வந்தீங்களோ அதை சொல்லும் போது இங்க வந்து பை அப்படிங்கிறதுக்கு மூலமாக அப்படின்ற அர்த்தத்துல வருது. நெக்ஸ்ட் ஒன் பை. சோ இங்க பை வந்து நம்ம என்ன சந்தர்ப்பத்துல பயன்படுத்துறோம் அப்படின்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு. இப்ப நாம வந்து யாராவது கேக்குறாங்க, நீ என்ன டைம்க்கு வருவ, நாளைக்கு என்ன டைம்க்கு வருவ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும்போது நான் வந்து 2 மணிக்கு வருவேன், 1 மணிக்கு வருவேன். இந்த மாதிரி நம்ம டைமை வந்து குறிப்பிட்ட நேரத்தை சொல்றோம் இல்லையா. சோ இங்கேயும் வந்து பை பயன்படுது. இங்க வந்து பாருங்க, நான் 2 மணிக்கு வருவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வருவேன்றது ஃபியூச்சர்ல சொல்லியிருக்கோம். அப்போ நான் வருவேன், ஐ வில் கம். நான் வருவேன், ஐ வில் கம். அங்க வந்து 2 மணிக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இதை வந்து பை யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம் பாருங்க. பை 2 o'clock. பை 2 o'clock. நான் வருவேன், ஐ வில் கம். 2 மணிக்கு பை 2 o'clock.
ஐ வில் கம் பை 2 o'clock. ஸோ இங்க பை அப்படிங்கிறது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் ஆன் டைம், அதாவது சரியான நேரத்தை குறிப்பிட. ஆன் டைம் அப்படிங்கிறது சரியான நேரம். இங்க ஆன் டைம் அதாவது பஸ் சரியான நேரத்தில் வரும் என்று நம்புகிறேன். ஸோ சரியான டைம்க்கு பஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இங்க வந்து சரியான நேரத்தில் அதை குறிப்பிடுறதுக்கு ஆன் டைம் அப்படின்னு சொல்றோம். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த சென்டென்ஸை ஐ ஹோப் த பஸ் வில் அரைவ் ஆன் டைம். ஐ ஹோப் த பஸ் வில் அரைவ் ஆன் டைம். சில நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் ட்ரெயின் வந்து சரியான நேரத்துக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இல்லைன்னா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹோப் த ட்ரெயின் வில் அரைவ் ஆன் டைம். ஐ ஹோப் த ட்ரெயின் வில் அரைவ் ஆன் டைம். இங்க வந்து ஆன் டைம் அப்படிங்கிறது சரியான நேரத்தை குறிப்பிட அப்படின்ற அர்த்தத்துல அந்த டைமை குறிப்பிடுறதுக்காக ஆன் டைம் அப்படிங்கிறது பயன்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இன் டைம். இங்க வந்து சரியான நேரத்திற்கு முன்பு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துல வருது. உதாரணத்துக்கு கூட்டத்தில் பங்கேற்க அவர் சரியான நேரத்திற்கு முன்பு வருவதில்லை. இதை இங்கிலீஷ்ல he didn't arrive in time to participate in the meeting. அந்த கூட்டத்துல மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவர் வந்து சரியான நேரத்துக்கு முன்னாடி வர்றதில்ல. அப்போ இங்க இன் டைம் அப்படின்றது என்ன அர்த்தத்துல வந்திருக்குன்னா சரியான நேரத்திற்கு முன்பு அப்படின்ற அர்த்தத்துல இங்க பயன்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆஃப். ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்ற தமிழ் அர்த்தம். எக்ஸாம்பிள் படத்தில் நகைச்சுவை நடிகருடைய பாத்திரம் நன்றாக உள்ளது. இங்க ஆஃப் எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நடிகர் உடையன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஆஃப். இங்கிலீஷ்ல the role of the comedian in the film is good. The role of the comedian in the film is good. ஸோ இங்க அந்த நடிகர் உடைய அப்படின்றது இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்குன்னா ஆஃப் த காமெடியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ இங்க ஆஃப் அப்படிங்கிறது உடைய அப்படின்ற தமிழ் அர்த்தத்துல வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வித்தின். வித்தின் அப்படின்றதுக்கு தமிழ் அர்த்தம் இக்குள், அதாவது ஒரு மணி நேரத்துக்குள், அந்த நேரத்துக்குள் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா. ஸோ அந்த இக்குள் அப்படின்றது தான் வித்தின். எக்ஸாம்பிள் ஒரு மணி நேரத்துக்குள் வருவேன், 2 மணி நேரத்துக்குள் வருவேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த இக்குள் அப்படின்றது தான் வித்தின். ஐ வில் கம் வித்தின் அன் ஹவர். ஐ வில் கம் வித்தின் அன் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இங்க வித்தின் அப்படின்றதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா இக்குள். இது வந்து நேரத்திற்குள் அந்த மாதிரி சேர்த்து வரும். அப்போ வித்தின் அண்ட் ஹவர், வித்தின் அண்ட் ஹவர் அப்படின்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட் ஒன் டூ. டூ அப்படிங்கிறதுக்கு இக்கு, விடம் இந்த மாதிரி அர்த்தங்கள் இருக்கு. இப்ப இக்கு அப்படின்ற அர்த்தம் வந்து எங்கெல்லாம் வருதுன்னா சென்னைக்கு, மும்பைக்கு, டெல்லிக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இடங்களை குறிப்பிட்டு சொல்லும் போதோ இல்ல ஒரு சிட்டியை குறிப்பிட்டு இக்குன்னு சொல்லும் போது யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து அவனுக்கு, இவனுக்கு இந்த மாதிரி இடங்களையும் நம்ம டூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, இது சென்னைக்கு செல்லும் சாலை. இங்க வந்து இந்த இக்கு எங்க வருதுன்னா சென்னை கூட சேர்ந்து வருது பாருங்க, சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிலீஷ்ல திஸ் இஸ் த ரோட் டு சென்னை, திஸ் இஸ் த ரோட் டு சென்னை அப்படின்னு சொல்றோம். ஸோ சென்னைக்கு டு சென்னை. நெக்ஸ்ட் விடம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்து எப்படி வந்து பயன்படுது அப்படின்னா பணத்தை கமலாவிடம் கொடுத்தேன். அந்த கமலா பக்கத்துல பாருங்க விடம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ கமலாவிடம் கொடுத்தேன். ஸோ இங்க வந்து டூ வருது. அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க ஐ கேவ் த மணி டு கமலா. ஐ கேவ் த மணி டு கமலா. பணத்தை கொடுத்தேன். ஐ கேவ் த மணி. யார்கிட்ட கொடுத்திருக்கீங்க? கமலாவிடம். அப்போ டு கமலா அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்கோம். அப்ப டூ அப்படிங்கிறது இக்கு அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வருது. விடம், கமலாவிடம் அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம வந்து ராமுவிடம், சோமுவிடம் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறோம் இல்லையா. ஸோ இங்கேயும் அந்த விடம் அப்படிங்கிறதுக்கு டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வந்து நம்ம பயன்படுத்துறோம். இன்னைக்கு நாம லேர்ன் பண்ண இந்த 10 ப்ரிப்போசிஷன்ல ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுமே ஒன்றுக்கு மேற்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல பயன்படுத்துது. அதாவது ஒரே ஒரு அர்த்தத்துல மட்டும் பயன்படல அண்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம பயன்படுத்துறது இல்ல, அதை வேற வேற சிச்சுவேஷன்லயே அதை நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.